புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எழுந்து நடந்தால் இமயமலையும் உனக்கு வழி கொடுக்கும், உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் உன்னை சிறை பிடிக்கும். நம்பிக்கையோடு வெற்றி வாழ்க்கையை நகரத் தொடங்கினாலே போதுங்க, எல்லா நாளுமே சிறப்பான நாளாகத்தான் அமையும். உங்களுடைய வெற்றி பயணத்திற்கான வெற்றி பாதையை வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வேர்ல்ட் ரிசர்ச் சென்டர் ஃபவுண்டர், வாஸ்து பேராசிரியர் டாக்டர் BRB ஒளிமுத்துஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்படின்னா என்ன சார்? அந்த ஸ்ட்ரெஸ் பத்தி குறிப்பா சொல்லுங்களேன். முதல்ல வாஸ்து அப்படின்னா பேசிக் வாஸ்துனா பில்டிங்குடைய அமைப்புகளை பற்றி சொல்லுவாங்க. அந்த வாஸ்து 100% வாஸ்து அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 30 to 40% தான் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய அமைப்பு, அதாவது அந்த பில்டிங்னுடைய அமைப்புகள்ங்க. அபவ் 60% அந்த இடத்தோட எனர்ஜிகள் தான். இன்றைக்கி ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இது நிறைய இன்றைக்கி இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைஸ் நிறைய கண்ட்ரியில் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி அந்த காலத்திலே நம்மளுடைய சித்தர்களுடைய இதில் பூமிக்கு கீழே உள்ள மின்காந்த புலன்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நம்மளுடைய இதில் வேதங்களில் மட்டும் இல்லை, இதில் அதகுண வேதத்துலேயும் இதை பற்றி சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் நம்மளுடைய சித்தர்கள் மார்க்கத்தில் சில நூல்களில் இதை பற்றி எழுதியிருக்காங்க. என்ன அதாவது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா அன்னோன் டிசீஸ், பூமிக்கு கீழே உள்ள மின்காந்த புலன்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். பூமி ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு. பூமி எடுத்திங்கன்னா தன்னை தானே சுற்றி கொண்டு சுகினை சுற்றி வந்துட்டு இருக்குது, டே நைட் நடக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. இதுக்கு மேலே 4 சோத்தை வச்சு கெட்டுதும், அது வீடோ ஆஃபீஸோ ஃபேக்ட்ரி எனிவான். அப்படி கெட்டும்போது வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானியத்திலேருந்து எனர்ஜிக்கல் ரேஸ் ஃபார்ம் ஆகி சவுத் வெஸ்ட் கார்னர் அடைஞ்சு 2 ஸ்பிளிட் ஆகி ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகி அதில் வசியக்கூடியவங்க பாடிகளில் இந்த ரேஸ் பட்டு அவங்களுடைய மூளை நரம்பியல் செயல்பாடுகளை, அவங்க பாடியில் உள்ள அந்த 7 சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க, இதனுடைய செயல்பாடுகளை 30% இதனுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்தது. இதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அமையுது. இந்த 30% ஹியூமன் லைஃப்பில் வாஸ்துனுடைய தாக்கம். 100% வாஸ்து அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் 30 to 40% தான் பில்டிங்குடைய அமைப்பு. அபவ் 60% அந்த சாயிலுடைய எனர்ஜி. இன்றைக்கி நிறைய பேர் என்ன இது பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரினுடைய அமைப்புகள் சரியாக இருந்தும் அதனால் சில பாதிப்புகள் ஏற்படுது. வாஸ்துபடி நாங்கள் வீடு கட்டிட்டோம், 100% வாஸ்துபடி அதை கரெக்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் சில ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காரணம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து அரவிந்த் பேசுறேன். அரவிந்த் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை கேளுங்க. மேம், நான் வடக்கு மாத்து கடை வச்சிருக்கோம் மலையில. ஓகே. கொஞ்சம் பிசினஸ் டல்லா தான் இருக்கு. ஆரம்பத்துல நல்லா இருந்தது. என்ன கடைங்க? டல்லா தான் இருக்கு. என்ன கடை வச்சிருக்கீங்க சார்? மளிகை கடை. மளிகை கடை. வடகிழக்குல என்ன வச்சிருக்கீங்க? ஆமா. அதாவது உங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு பார்த்து கடை வச்சுருக்கீங்க. வடகிழக்கில் என்ட்ரன்ஸ் வடகிழக்கை ஒட்டி விட்டுக்கோங்க. அது போக உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்டில் ப்ராப்ளங்கள் இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த இடங்களில் இருந்தால் பிஸ்னஸ் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படும். உங்களுடைய கடையிலையும் சவுத் வெஸ்ட்டை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லது. அழைப்பிற்கு நன்றி சார். கடையில பிரச்சனை அப்படின்னாக்கா கடையில இருக்கிற எனர்ஜியில தானே ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கும் வீட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும் சார்? இதில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய லைஃப்பில் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், அந்த அந்த எனர்ஜிக்கல் ரேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டு. அப்போது இதில் என்னென்னா அந்த வீட்டில் 8 hours ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் வீடு. அந்த வீட்டில் என்ன அமைப்புகளில் அந்த வீட்டினுடைய எனர்ஜிகள் இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அமையும். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய பூர்வீக வீட்டில் வடகிழக்கில் ப்ராப்ளம்னு எடுத்துக்கோங்க. இவங்க எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாலும் அந்த நார்த் ஈஸ்டில் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அல்லது அந்த நார்த் ஈஸ்டில் வாஸ்து ப்ராப்ளம் உள்ள வீடுகள் அல்ல அந்த ஃபேக்ட்ரிஸு அல்லது ஆஃபீஸ் எதுனாலும் அதே தான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக படும். 100% வாஸ்துபடி எனர்ஜி உள்ள ஒரு வீடை போய் காமிச்சாச்சுன்னா இல்லை இது நெய்பர்ஸ் சரியில்லை, இந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கல அப்படிம்பாங்க. ஏன்னா இவங்களுடைய மூளை நரம்பியல் செயல்பாடுகளை அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அமையும். கண்டிப்பா சார். வாஸ்துக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. நாமக்கல்ல இருந்து சிவசங்கர் பேசுறேன். சிவசங்கர் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார்.
சார் இந்த கிழக்கு பார்த்த ஓட்டி வீடுங்க. ம் அதில் சார் இப்போ அந்த பெரியவங்க இப்போ கட்டின வீடுங்க. அது வந்து வடகிழக்கு வந்து ஈசானி மூலை வந்து ஹைட் பண்ணி கட்டிட்டாப்பிங்க. தென்மேற்கு மூலை வந்து தாழ்வாக கட்டிட்டாங்க. இது சரிங்களா? தப்புங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து வடகிழக்கும் தென்மேற்கும் வந்து ஆண்களுக்கு உண்டான பகுதி வாஸ்து பேசிக் வாஸ்துல சொல்லும்போது வடகிழக்கில் வந்து வெயிட் வைக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஹைட் ஏற்றி உங்களுக்கு வெயிட் அதிகமாச்சுனாலே உங்களுக்கு வந்து அதனுடைய முன்னேற்றங்கள் அந்த எனர்ஜி லெவல் வந்து கம்மியாகும். பேசிக் வாஸ்துல உள்ளது. அதை வந்து ஒன்று கரெக்ட் பண்ணுங்க, இல்லை வந்து அதை எனர்ஜைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை பண்ணீங்கன்னா நல்லது. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து பிரகாரம் ஒரு வீடு சரியா இல்ல, அங்க எனர்ஜி வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படின்னாக்க அது வந்து அங்க வசிக்கக்கூடிய மனிதர்களின் உடல்ல வந்து எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? நிச்சயமாங்க. அதாவது வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் வாஸ்து சயின்ஸ், மெடிக்கல் வாஸ்து தகவல் 2 சப்ஜெக்டை நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மனிதனுடைய உடல்நல குறைபாடுகளுக்கு வாஸ்து குறைபாடு காரணம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது எப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்று வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், முன்னோர்களுடைய ஜீன்களால் ஏற்படுற பாதிப்புகள். 4வதாக நாங்கள் சொல்லக்கூடிய வாஸ்து குறைபாடுகள்னால் அந்த இடத்துல எனர்ஜிகள் நெகட்டிவ் ஆனால் அதனால் உள்ள பாதிப்புகள். இதுதான் இப்போ மெயினாக வந்து நம்ம சொல்லக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், பூமிக்கு கீழே உள்ள மின்காந்த புலன்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்போ 100% வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டி இருந்து அந்த சவுத் வெஸ்ட்டில் வந்து அவங்க மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல சவுத் வெஸ்ட்டில் அந்த சாயிலில் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் அந்த சாயிலில் வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜிகள், அதாவது பூமி வந்து மின்காந்த புலம் கீழே மேக்னெட்டிக் வேவ்ஸ் போயிட்டு இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு போகும்போது சில இடங்கள் நெகட்டிவ்னுடைய வைப்ரேஷன் 20 feet டெப்த்தில் இருந்து உங்களுக்கு மேலே அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்தால் அதில் வசிக்கக்கூடிய அதில் பெட்ரூம் இருந்தால் அதில் வசிக்கக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்படும். அது சவுத் வெஸ்ட் சைடில் வந்து சவுத் சைடை ஒட்டி இருந்துச்சுன்னா பெண்களுக்கும், வெஸ்ட் சைடை ஒட்டி இருந்தால் ஆண்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்படும். அப்படி ப்ராப்ளங்கள் ஏற்படும் போது என்னென்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் எல்லா செக்அப் பண்ண எல்லாமே நார்மலாக இருக்குமாங்க. பட் அந்த நோய் வந்து குணமாகாமல் இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுடைய பழைய சித்தர்களுடைய இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வீட்டை மாற்றுங்க அப்படிம்பாங்க, இல்லாட்டா வந்து வேகமில் மாற்றிப்படுங்கம்மாங்க. ஏன்னா அந்த பெட்ரூம்னுடைய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், அதனுடைய எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அதில் வசிக்கக்கூடியவங்க ஹெல்த் ப்ராப்ளத்தை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம சித்தர்கள் மார்க்கத்தில் சில மெட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த மெட்டல்ஸை பர்டிகுலர் ரேஷியோவில் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சில மெட்டல்களை எனர்ஜைஸ் பண்ணி அதில் வந்து நம்ம கீழே டிப் பண்ணோம்னா அந்த எனர்ஜி, அந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வந்து நல்லிஃபை பண்ணிவிடுங்க. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். ஏழுமலை. ஏழுமலை சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க சார். வடமேற்குல இருந்து ஃபுல்லா பண்ணலாமா சார்? சொல்லுங்க சார். வடமேற்கு கூட கட்டிட்டாங்க போடலாமா, வெளியே போடலாமா சார்? வீட்டுக்குள்ளே போடலாமான்னு கேட்குறீங்களா? போடக்கூடாது. காம்பவுண்ட் வாலில் வடமேற்குலையும் கூட நீங்கள் காணக ஒட்டி இல்லாமல் ஒரு ஃபிட் தள்ளியே போடுங்க. அழைப்பிற்கு நன்றி. வெளியே தான் போடணுங்க. காம்பவுண்ட் வால்குள்ளே போடுங்க, வீட்டுக்குள்ளே போடக்கூடாது. அழைப்பிற்கு நன்றி ஏழுமலை சார். சார், ஒரு இடம் இல்ல ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னாக்க நாங்க போய் பாக்குறது என்னன்னா பேசிக்கா வாஸ்து பிரகாரம் சரியா இருக்கா அப்படிங்கறது ஒரு 50% பாப்பாங்க. இன்னொரு 50% நல்லா காற்றோட்டமா இருக்கா, வெளிச்சமா இருக்கா அப்படிங்கறது தான் பேசிக்கா எல்லாரும் பாக்குற ஒரு விஷயம் இல்லையா? இந்த பூமியில இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நாங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதாவது இது நல்ல கேள்விமா. அதாவது 100% வாஸ்துபடி உள்ள வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, வைப்ரேஷன் ஆஃப் மைண்ட் அதிகம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்வான்டாக ப்ராப்ளம்ஸ், தேவையில்லாமல் டென்ஷன், ஏதாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர் விபத்துகள், சின்ன சின்ன வண்டியில் போயிட்டும்போது சாதாரணமாக சின்ன சின்ன அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகள், காரில் போகும்போது பைக்கில் போகும்போது அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டால், ஃபைனான்சியலாக திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் திடீர்னு டல்லானாலோ இல்லை தொழில் முடக்கமானாலோ இந்த வாஸ்து குறைபாடு, அதாவது மெயினாக என்னென்னா அந்த இடத்தோட எனர்ஜி லெவல் வந்து நெகட்டிவாக இருக்குங்கிறது அர்த்தங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு 6 to 9 months இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஐபி. அவங்க இடத்த போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 100% கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 lakhs இடித்து டொமாலைஸ் பண்ணியிருக்காங்க. வாஸ்துபடி பேசிக் வாஸ்துனா எல்லாமே கரெக்டாக 100% கரெக்டாக அவங்க இண்டிவிஜுவல் பங்களா கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகலை. அதுக்காக தான் நான் இடித்து மாற்றினேன் அப்படின்னாங்க. கடைசியில் என்னென்ன நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க, நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு நாங்கள் எனர்ஜி செக் பண்ணி அந்த எனர்ஜி ஸ்கேனர் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க, அந்த ஸ்கேனை வச்சு விசிபிளாக எல்லாருமே பார்க்கலாம். இந்த ஸ்கேனை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்டிகுலராக அந்த பாயிண்டை காட்டுச்சு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜிகள் இருக்குங்க, இதை வந்து நம்ம மெட்டல் ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து பாசிட்டிவ் ஆக்க முடியும் அப்படின்னா. அதுக்கு பின்னாடி தான் அவங்க நினச்சாங்க இந்த சாயிலில் இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்கா, நாங்கள் பண்ணி கொடுத்து வித்தின் 3 months
அதுலேயும் நாங்கள் பார்க்கும்போது சொல்லுவோம் இந்த பெர்சன்டேஜ் என்ன, இந்த ரூம்னுடைய பெர்சன்டேஜ், அதாவது வாஸ்து பேசிக் வாஸ்துல வந்து ஸ்ட்ரெச்சாக பார்க்கக்கூடியது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரூம்லையும் பெட்ரூமில் சவுத் வெஸ்ட்டில் என்ன எனர்ஜி இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, நார்த் ஈஸ்ட்டில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, ஒவ்வொரு ரூம்லையும் 4 கார்னர்ஸ் பார்ப்போம், அந்த சென்டர் பாயிண்ட்டை பார்ப்போம். அந்த எனர்ஜிகளை வந்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்த பின்னாடி அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எங்களுக்கு வந்து டிவி மீடியா மூலமாக வந்த லிங்கை விட எங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து நாங்க பண்ணி கொடுத்து அனுபவிச்சு அது மூலமா கொடுத்த லிங்க் தான் எங்களுக்கு அதிகம். கண்டிப்பா சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து சயின்ஸ் வேர்ல்ட் ரிசர்ச் சென்டர் ஃபவுண்டர், வாஸ்து பேராசிரியர் டாக்டர் BRB ஒளிமுத்துஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், ஒரு வீடு அல்லது ஒரு அபார்ட்மெண்ட்டை வச்சுப்போமே, அந்த கட்டிடம் முழுவதும் வந்து வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாக்க அந்த கட்டிடத்தை இடிக்காமல் இல்ல பெரும் அளவுல வந்து எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல் அந்த வாஸ்து குறைபாடை நிவர்த்தி செய்ய முடியுமா? நிச்சயமா முடியுங்க. எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே அதாங்க. அதாவது வாஸ்துனுடைய பேசிக் அந்த இடத்தோட எனர்ஜி. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடாகட்டும், ஃபேக்ட்ரி ஆகட்டும், எதாக இருந்தாலுமே இடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த இடத்தோட எனர்ஜிகளை பார்க்கணும். அந்த இடத்தோட இன்டர்னல் எனர்ஜி, என்விரான்மெண்டல் எனர்ஜி, காஸ்மிக் வைப்ரேஷன்களை மெஷர்மெண்ட் பண்ணி அந்த இடத்த இடிக்காமல் அந்த எனர்ஜிகளை பாசிட்டிவ் ஆகிறதுக்காக நம்ம சித்தர்கள் முறைப்படி பர்டிகுலர் ரேஷியோவில் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சில மெட்டல்களை மிக்ஸ் பண்ணி அதை வந்து கீழே வந்து நாங்கள் டிப் பண்ணுதாங்க. சிம் கார்டு மாதிரி சின்ன சின்ன பீசஸ் சில இடங்களில் ரீஃபில் மாதிரி வாங்குங்க. எந்தெந்த இடங்களில் இதுக்கு எனர்ஜி ஸ்கேனர் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதுங்க. அதை வச்சு விஷுவலாகவே பார்க்க முடியும். இன்றைக்கி நாங்கள் வந்து யூகேல இருந்து EMF சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. EFI சிஸ்டம் அப்படின்னு. EFI சிஸ்டம் அப்படின்னா வந்து எனர்ஜி ஃபீல்டு இமேஜிங் சிஸ்டம்ங்க. இந்த ரூம்னுடைய எனர்ஜி ஹை எனர்ஜியா லோ எனர்ஜியா இதில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணியே எடுத்துடலாங்க. என்ன பெர்சன்டேஜ் இந்த ரூமில் எனர்ஜிகள் இருக்குது, பியூர்லி சயின்ஸ். சும்மா வந்து இது வந்து நம்ம மேலோட்டமாக சொல்லுவது கிடையாது. இது வந்து 100% சயின்ஸ். அந்த எனர்ஜி வந்து இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண பின்னாடி பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இந்த இடத்தோட எனர்ஜி எவ்வளவு, இந்த ரூமுடைய எனர்ஜி என்ன எனர்ஜி, எத்தனை பெர்சன்டேஜ் மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம விசுவலாகவே பார்க்க முடியும். கண்டிப்பா சார், மனிதர்களுடைய உடலை எப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமோ அதே மாதிரி வந்து கட்டிடங்களின் வாஸ்து அமைப்பை எனர்ஜியை கூட நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா? தெளிவா சொன்னீங்க. நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திருச்சி மாவட்டத்திலிருந்து குருபரன் பேசுறேன் மேடம். குருபரன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம்யா. வணக்கம், சொல்லுங்க சார். ஐயா வந்து அந்த வடக்கு மேற்கு பார்த்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறேங்க. ஓகே. அதில் சார் கிழக்கு தெற்கு வடக்கு இது 3 சைடு சார் மற்றவங்களுடைய சிவர் இருக்குது, ஜன்னல் கிடையாது. இந்த வீட்டில் குடிக்கலாம், வெளியில் வாடகைக்கு வெளியில நிற்கும் வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைங்க, வாடகை வீடு அப்படிங்கும்போது வந்து நம்ம சொந்த வீடாக இருந்தால் கதவு ஜன்னல் இருக்கு, மீதி பக்கம் 3 பக்கம் சேரு மூடி தான் சார். அதான் சார், வாடகை சொந்த வீடு அப்படின்னா வந்து நம்ம வந்து அதுக்கு எனர்ஜைஸ் பண்ணிடலாங்க. வாடகை வீடுனா இருக்கிறதுல நல்ல வீடாக பார்த்து மாற்றி போயிடுங்க. வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து வேற நல்ல வீடுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பேசிக் வாஸ்துபடி உள்ள வீடுகளுக்கு வந்து மாறலாங்க. இல்லை சில இடங்களில் வந்து வாய்ப்பே இல்லைங்க, எனக்கு இதுதான் எனக்கு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு பக்கம், இல்லை எனக்கு வந்து ஆஃபீஸுக்கு இதுதான் பக்கம், இங்கே தான் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுற பட்சத்தில் ஒரு 50% இது பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து 15 ஆண்டுகளை ரிசர்ச் பண்ணி இது வாஸ்து தீப ஒளி ஆயில்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 108 மூலிகைகள் சேர்ந்ததுங்க. அதில் வந்து ஹெர்பல்ஸை வந்து எனர்ஜைஸ் பண்ணி பண்ணக்கூடியதுங்க. அது போக சில அகமோ ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலில் வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூஜை ரூமில் 2 தீபம், ஒன்று கிழக்க பார்த்து ஒன்று வடக்க பார்த்து ஒன்று இது பண்ணுங்கள். வெளியில் வந்து வாசலில் வந்து 2 அகல் விளக்கு வச்சு விளக்கு ஏற்றுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 108 மூலிகைகள் இருக்குது. இந்த ஆயில் கூட வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அதை இது பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து இது வந்து லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும்போது இதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம். லிக்விட் ஸ்டேஜில் வந்து வேப்பர் ஸ்டேஜ் போகும்போது பாசிட்டிவ் அயனுடைய எண்ணிக்கை அதிகம். இது வந்து அந்த நெகட்டிவ் அயனிகளை வந்து நல்லிஃபை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கந்திஷ்டி ஹோம மூலிகை பற்றி இதுவும் வந்து உங்களுக்கு வந்து 108 ஹெர்பல்ஸ், அது போக வந்து சில அகமோ ஆயில்ஸும் இதில் வந்து சேர்த்துருக்கும். இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் காம்பினேஷன். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது அதனுடைய தாக்கங்களை வந்து ஒரு 50% வரைக்கும் கம்மியாகும். இது 24 ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் கிடைக்கும்.
அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்ப சொந்த வீட்டுல இருக்கிறவங்க வாஸ்து குறைபாடு இருக்கிற வீடுனாக்கா அடுத்தடுத்து வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் அதே மாதிரி தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கனாக்க அடுத்து போற வீடு அவங்களுக்கு வாஸ்து பிரகாரம் சரியான இதா கிடைக்குமா? இல்ல, அதுக்குதான் முயற்சி பண்ண சொல்லுதோம். கொஞ்சம் அதாவது சொந்த வீட்டில் உள்ளவங்க அடுத்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வழியே இல்லை அப்படிங்கும்போது என்ன செய்வாங்க, பேசிக் அப்படிங்கும்போது வந்து ஏதாவது இடிக்க முடிஞ்சா இடிப்பாங்க, இல்லைன்னா வந்து அந்த ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த எனர்ஜியை வந்து கரெக்ட் பண்ணதுக்கு எங்களுடைய மெத்தட். அகைன் வந்து இல்லைன்னா வந்து வாடகை வீட்டில் உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் என்னங்க பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும். பேசிக் வாஸ்து சாதாரண நீங்கள் இப்போ வந்து மக்கள்கிட்ட நல்ல அவேர்னஸ் வந்துடுச்சு. ஒரு சாதாரண ஹியூமன் பீங்ஸ் யாக பார்த்தாலுமே பேசிக் வாஸ்துன்னா சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம், சவுத் ஈஸ்ட்டில் கிச்சனு, நார்த் வெஸ்ட்டில் வந்து நீங்கள் டாய்லெட் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை கெஸ்ட் பெட்ரூம் வச்சுக்கணும், பேசிக்காக சொல்லக்கூடியது. நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸு அப்படின்னா கிழக்குனா வடக்கில் என்ட்ரன்ஸு, வடகிழக்கு ஒட்டி வடக்குனா வடகிழக்கு ஒட்டி என்ட்ரன்ஸு அப்படின்னு பேசிக்காக சொல்லக்கூடியது. இதை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனா ஓரளவு வாஸ்துபடி உள்ள வீடுகளை வந்து வாடகை வீட்டில் உள்ளவங்க பயன்படுத்தலாம். கண்டிப்பா. இப்போ வீடுனாக்கா அப்படி இப்போ வந்து யூனிவர்சிட்டி இல்ல ஸ்கூல், பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எப்படி சார்? எஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து எனர்ஜிகள் இருக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இப்போ எங்களுடைய சென்னையில் வந்து ஒரு பெரிய ஸ்கூல்ஸ் 5 ஸ்கூல்ஸ் எடுத்துட்டீங்க. அதில் ஒரு ஸ்கூலுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நேம் இதெல்லாம் மீடியாவில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால சொல்லலைங்க. இன்னமும் அந்த ஸ்கூலினுடைய என்ட்ரன்ஸ் வந்து சவுத் வெஸ்ட், அந்த ஸ்கூலினுடைய என்ட்ரன்ஸ் சவுத் வெஸ்ட். சவுத் ஈஸ்டில் வந்து போர்வெல் வந்து 200 150 to 200 ஃபீட் போட்டிருக்காங்க சவுத் ஈஸ்டில். நார்த் ஈஸ்டில் 4 மாடி பில்டிங் கட்டியிருக்காங்க. அந்த இடத்த எங்கள் குருநாத ஆசீர்வாதத்தில் நாங்கள் எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நல்ல அந்த நெகட்டிவ் எனர்ஜிகள் நல்லிஃபை ஆகி இன்னைக்கு பாசிட்டிவ் எனர்ஜிகள் இருந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ஆச்சுங்க. இன்னொரு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆச்சுங்க. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம், நான் நெசப்பாத்துல மகாலி பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எஸ், சொல்லுங்க சார். என் பேர் மகான் சார். வீடு வளர்த்தே இல்லை சார், அப்படியே இருக்கும். சார், உங்களுடைய வாய்ஸ் கிளியரா இல்ல. இருக்கு சார். மீண்டும் ஒரு முறை உங்க கேள்வி கேளுங்க சார். சார், எனக்கு 22 20 சார். ஓகே. வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல. அதுக்கு மெயின் காரணம் வந்து வடகிழக்கும் தென்மேற்குங்க. அந்த 2 பகுதிகளில் வந்து வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் பேசிக் வாஸ்துபடியாக அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்க வேண்டும். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க வந்து இந்த ஜியோபெத்திக் ஸ்ட்ரெஸ் எனர்ஜி எல்லாம் குறைக்க முடியும், ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வந்து இதை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போதே இதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நிறைய பேருடைய மனசுல வந்திருக்கும் சார். இதுக்கு கோர்சஸ் இருக்கா? யாரெல்லாம் கத்துக்கலாம் சார்? எலிஜிபிள்? நல்ல கேள்விங்க. அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, மக்கள் பயனுள்ள ஒரு கேள்விங்க மக்களுக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாவில் இல்லை, வேர்ல்டுலே ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ரெகக்னைசேஷன் கோர்சஸ் வந்து எங்களுடைய இன்ஸ்டியூட் தான் இப்போ நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எங்களுடைய இன்ஸ்டியூட் நேம்னா வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு ரிசர்ச் சென்டர். யூஎஸ்ல உள்ள யூஎஸ் கலிஃபோர்னியாவில் உள்ள APAA, இங்கே இந்தியாவில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி. நாங்கள் 3 பேருக்கு சேர்ந்து வந்து வாஸ்துக்கு வந்து சர்டிஃபிகேட் இன் வாஸ்து சயின்ஸ், டிப்ளமோ இன் வாஸ்து சயின்ஸ், BSc வாஸ்து சயின்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய ஸ்டூடெண்டாக இன்றைக்கி வந்து சிவில் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸு, டிப்ளமோ சிவில் இன்ஜினியர்ஸு நிறைய பேர் வந்து இப்போ எங்கள் கோர்ஸை வந்து படித்து பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் இங்கே வந்து எங்கள் கோர்ஸை வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியாவிலேருந்து வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. அதுபோல் UK லண்டன்லேருந்து வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. வெளிநாடுகளில் நிறைய கிளைண்ட்டுகள், அதாவது கிளைண்ட்டுகள் வேற, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்னைக்கு அவார்னஸ் வாஸ்து அவார்னஸ் வேர்ல்டு வைஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அவார்னஸ் வந்திருக்கு. அதுலேயும் இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், மெயினாக ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்னால வந்து நிறைய பேர்கள் வந்து உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டு இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரே தீர்வு நம்ம சித்தர்கள் பண்ண இந்த எனர்ஜி மெத்தடு தான். இந்த எனர்ஜிகளை பாசிட்டிவ் ஆக்கினால் இதனால ஏற்படைய பாதிப்புலேருந்து விடுபட முடியும். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ், ஃபாஸ்ட் ட்ராக்ல 2 இயர்ஸ் பண்ணலாம். இதில் வந்து செமினார் கிளாஸஸ் வந்து எங்களுடைய ஆஃபீஸில் நாங்கள் அதுக்கு வந்து தனி இடம் வச்சுருக்கோம். இது ப்ராக்டிக்கல். இதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன, அந்த எனர்ஜி ஸ்கேனர் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், லெககன் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து இங்கே நம்ம வந்து அழகப்பா ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பகசேவாக்கத்தில் வச்சு அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து அங்கே ட்ரைனிங் அங்கே நடக்குதுங்க. பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, சாயமலேருந்து தேவதாஸ் பேசுறேம்மா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சர்ட்டு கேளுங்க. வணக்கம். நான் வாங்க போற இடத்துல கிணறு இருக்கு சார். எந்த இடத்துல? தென்கிழக்குல இருக்கு சார். ஓகேங்க, வாங்கிட்டீங்களா? அது கிணறு 3 நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் போல இருக்குது. கிணறு மூடலாங்களா? நீங்கள் வந்து ஒரு
கூப்பிட்டு அதை பூஜை போட்டு இது பண்ணிங்க. வடகிழக்கில் இது போட்டுருங்க, வடகிழக்கில் போட்டுட்டு மூடுங்க. அழைப்பிற்கு நன்றி சார். பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி எனர்ஜைஸ் பண்ணலனாக்கா அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ணி பண்ண முடியும் சார். இப்போ சின்ன சின்ன வீடு, ஒரு குடிசை வீடு, இப்ப கூட ஒரு நேர்கிட்டார் 20க்கு 20 தாங்க இருக்கும், சின்ன வீட்டுல இருக்கும் அப்படின்றாங்க. இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வாஸ்து ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அதற்கான தீர்வு என்ன சொல்வீங்க சார்? இல்லை, சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ஈஸியாக வந்து அந்த எனர்ஜிகள் சரியில்லைன்னா தான் ட்ரீட்மெண்ட்டுங்க. எனர்ஜிகள் நல்லா இருந்தால் பேசிக் வாஸ்துபடி அவங்க கட்டடத்தை வந்து பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஆயில் பத்தியை யூஸ் பண்ணி அப்போ அன்னன்னைக்கு உள்ள அந்த நெகட்டிவ்களை வந்து நல்லிஃபை பண்ணிட்டு போயிடலாங்க. கொஞ்சம் டைமிங் நல்லா ஏதாவது கொஞ்சம் நல்லிஃபை பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கும்போது டக்குன்னு அதை வந்து நம்ம பண்ணிடலாம். சிறப்பான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வணக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆண்களுடைய ஹெல்த் பற்றி, அதனால உடல்நல குறைபாடுகள் எப்படி ஏற்படுது, இதுக்கு வாஸ்து குறைபாடு என்ன காரணங்கிறது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறுவதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவுதான் ஆலயங்களுக்கு போனாலும், எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்தாலும், எவ்வளவுதான் பிரார்த்தனைகள் செய்தாலும் கூட அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைத்ததா அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறிதான் நிக்குது இல்லையா? இவ்வளவு செஞ்சும் ஏன் அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல? இதற்கான காரணம் என்ன? அருமையான கேள்விமா. அதாவது மனிதர்கள் வந்து தன்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும், துன்பங்கள் இருந்து விடுதலை கிடைக்கணும், கோயில்களுக்கு போறோம், சாமியை கும்பிடுறோம். அப்படி கும்பிட்டாலும் நம்ம பிரச்சனைகள் தீரணுமே அப்படின்னா பல நேரங்கள் நடக்கிறது இல்லை. அது உண்மைதான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் சொல்றாங்க இல்லையா? அதாவது மனது தூய்மையாக இருக்கணும். இப்போ நான் கடவுள்கிட்ட போய் கோயிலை கும்பிடுறோம், அடுத்தவனுக்கு கெடுதல் நடக்கணும்னு நினைச்சு கும்பிடக்கூடாது. நம்முடைய பேஸ் வந்து நல்லா இல்லாத போது நம்முடைய அதிர்வலைகள், மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள் நெகட்டிவாக வச்சுக்கிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாது. ஸோ பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கிட வேண்டியது ஒரு அவசியம். இரண்டாவது, உங்க ஜாதக ரீதியாக பூர்வ புண்ணியம் சரியில்லை, திசா காலகட்டங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் நீங்கள் தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் உடனடியாக நீங்கும் என்று இல்லை. நீங்கள் தொடர் முயற்சியாக இறைவனை வழிபடுகிற போது படிப்படியாக துன்பங்கள் குறையும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சென்னையில இருந்து சித்ரா பேசுறேன். சித்ராமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? 2 பேரும் கேட்கணும் மேடம். எனக்கும் என் பொண்ணுக்கும் கேட்கணும் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/4/1972. பிறந்த நேரம் இரவு 7 மணிக்கு. ராசி மற்றும் சொல்லுங்கம்மா. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் மேடம். சித்ராமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஒரே கஷ்டமா இருக்கு மேடம். டிகிரி முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். சரிம்மா. ஜாப் ட்ரை பண்ணா ஒரே தடங்களா இருக்குது மேடம். கிடைக்க விடாம பண்ணிட்டே இருக்கிறாங்க. வேலையில போய் ஜாயின் பண்ணா கூட அங்க பீஸ்ஃபுல்லா இருக்க முடியல. கண்டிப்பா சித்ராமா, கவலைப்படாதீங்க. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் சொல்லுவாரு, கேட்கலாம். உங்களுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறீங்க. துலாம் ராசி நீங்க பிறந்திருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது 7.5 நாட்டு சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேலையில தடை அப்படிங்கிறத விடவும் மனசுல கொஞ்சம் விரக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த 7.5 சனி வந்தாலே முதல்ல மனசு அடிக்கும். நம்ம மனசு நம்ம நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு பழகிக்கிடணும். வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும்னா மனசு நிம்மதியா வச்சுக்கணும். நீங்க 7.5 நாட்டு சனி நடக்கிறதுனால இந்த நேரத்திலே அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதன் தசையில கேது புத்தி நடைபெறுகிறது. அந்த பிப்ரவரி மாதம் கழிந்த பிறகு மார்ச் மாசத்திலிருந்து நல்ல சூழ்நிலை வரும்.
உத்தியோகத்திலே நல்ல உயர்வும் நல்ல பதவியும் நல்ல உயர்வும் உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த 7.5 சனியோ இல்ல அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எது இருந்தாலும் என்ன சொல்வாங்கன்னாக்க சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க, சிறப்பான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இதன் தாத்பரியம் குறித்து சொல்லுங்க சார். அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் நம்முடைய முன்னோர்கள் எந்தெந்த கிரகம் எந்தெந்த தானியங்களில் திருப்தி அடைகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எந்தெந்த வண்ணங்களில் நம் பரிகாரம் செய்தால் திருப்தி அடையும் என்றும் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சனி பகவானுக்கு உரிய விஷயமாக நாம் எள்ளை சொல்கிறார்கள். அந்த எள்ளிலே தீபம் ஏற்றினால், எள்ளில் எண்ணெய் எடுக்கிறாங்க நல்லெண்ணெய், அந்த எள்ளில் தீபம் ஏற்றினால் சனி பகவான் திருப்தி அடைகிறார் என்பதுதான் என்னுடைய உட்பொருள். ஆனால் ஒரு விஷயம், இந்த எள் தீபம் என்பது எல்லோரும் ஏற்றக்கூடிய விஷயம் இல்லை. நான் ஆலயங்களில் பார்க்கிறேன், வரக்கூடிய சின்ன பையன்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எள் தீபம் ஏற்றுகிறார்கள். இது ஒரு தவறான விஷயம். எள் தீபம் தாய் தந்தை இல்லாதவர்கள் தான் எள்ளை தொட்டு தீபம் ஏற்ற வேண்டும். மற்றவர்கள் எல்லோரும் எண்ணெயினால் நல்லெண்ணெயினால் தீபம் ஏற்றலாமே தவிர எள் தீபம் ஏற்றக்கூடாது. சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலே நல்ல பலன்கள் உண்டாகும். அதை போலவே ஒவ்வொரு கிரகத்துக்குமே இப்படி கணக்கு இருக்கு. இப்போ நாங்கள் பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றுங்கன்னு சொல்றோம். அப்படி தீபம் ஏற்றுகிற போதுதான் அந்த கிரகத்துடைய அந்த தெய்வத்துடைய பூரண அருளை பெற முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சார் முத்துக்குமார். முத்துக்குமார் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? வெள்ளக்கோயில் சார், காங்கேயம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தம்பிக்கு கேட்கணும் சார். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/1/1978. பிறந்த நேரம் 5 PM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மேஷ ராசி, மேஷ லக்னம், கிருத்திகை நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? சார் எனக்கு பாத்தீங்கன்னா, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு பாத்தீங்கன்னா அத்தனை கிரகங்களும் பரிவர்த்தனை இருக்குது. ஆனா தொழில் வாழ்க்கை சிறப்பா இல்லை. என்ன காரணம்? அது எந்த கிரகத்தினுடைய குற்றம்? சரி, அதாவது இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகப்படி ராகு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ராகு திசையிலையும் குறிப்பாக சந்திர புத்தி நடக்குதுங்க. உங்க மனசுல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ராகு திசை சந்திர புத்தி, உங்களுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. அந்த சூரிய கிரகத்திற்கு எதிரான அந்த ராகு கேது பார்த்தீங்களா, சூரியன் சந்திரனுக்கு எதிரான கிரகங்கள்னு சொல்றோம். சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ராகு திசை நன்மையை செய்யக்கூடிய திசையாக இல்லை. நீங்க இந்த அடிப்படையில் பாருங்க, பரிவர்த்தனை மற்றதெல்லாம் விட்டுருங்க. இந்த ராகு திசை உங்களுக்கு சில தீமைகளை செய்கிறது. அப்போ நீங்க ராகு திசையுடைய இந்த கொடுமைகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கணும். உங்க ஜாதகத்துல கன்னியில ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது, புதன்கிழமை அன்று சக்கரத்தாழ்வார் இருக்கார் பாருங்க, கோயில்களில் திருக்கோயில்களிலே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் குறையும். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைதான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த பரிகாரம் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது indiashopee.com வழங்கும் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு இன்றியமையாத தேவை என்னன்னா தெளிவான மனம், தெளிவான சிந்தனை இல்லையா? இது இரண்டும் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. இதான் பிராக்டிக்கலான உண்மை. மனம் அது தெளிவு பெற வழிபாட்டு முறை எங்களுக்காக ஏதாவது சொல்லுங்க சார். அதாவது மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா 3 விஷயங்கள் அவசியம் சொல்றோம். ஒன்று அவனுடைய எண்ணம், இன்னொன்று அவன் பேசுகிற சொல் இருக்கிற பார்த்தீங்களா, சொல். பிறகு சொன்னபடி நடக்கக்கூடிய அவனுடைய செயல்கள். எண்ணியே எண்ணியாங்க இதுவர் அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறான். அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்க எண்ணம் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த எண்ணம் நல்லானாலே சொல் நல்லாயிடும், செயல் நல்லாயிடும். இதற்கு ஜோதிட ரீதியாக உள்ள பரிகாரம் பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் இவர் தான் மனதிற்கு அதிபதி, மனோகாரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஒருத்தருக்கு குழம்பின மனநிலை இருக்கிறது, அப்போ அவங்களால தெளிவான முடிவெடுக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஓம் சந்திராய நமக அப்படின்னு 20 முறை சொல்லணும். குறைந்தது 20 முறை ஓம் சந்திராய நமகா என்று சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளை செய்கிற போது மனதிலே ஒரு தெளிவு கிடைக்கும். அதனாலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும்.
பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் திருச்சில இருந்து பேசுறேன் மேடம். திருச்சில இருந்து யார் பேசுறீங்க? என் பேர் சதீஷ்குமார் மேடம். என் தங்கை கோசம் கேட்கணும் மேடம். அவங்க பெயர்? பூர்ணிமா. டேட் ஆஃப் பர்த்? 13/1/85. பிறந்த நேரம்? அதிகாலை 3:15 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, விருச்சிக லக்னம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்க தங்கைக்காக? திருமணம் தள்ளி போயிட்டு இருக்குங்க மேடம். எப்ப கூடி வரும்? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார், உங்களுடைய சகோதரி வந்து விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க. ஆமாங்க. இவங்க ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய லக்னம் பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் சொன்னேன் உங்களுக்கு. 7ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திலே கேதுவுமாக சர்ப்பதோஷம் அதிகமாக இருக்கிறது. இதுதான் இவங்களுடைய திருமண தடைக்கு காரணம். இந்த தடை நிவர்த்தியை நீ செய்து கொண்டால் எல்லா வகையிலுமே அவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் உள்ள ஆலயத்திலே பெண் தெய்வம் துர்க்கையம்மன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே இவர்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். 18 வெள்ளிக்கிழமை அப்படி அர்ச்சனை பண்ணணும். பண்ணினால் உங்கள் இல்லத்தை தேடி வரன் வரும், நல்ல செய்தியும் அது சேரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, கடலூர்ல இருந்து பூங்கோதை பேசுறேம்மா. பூங்கோதைமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? 24/9/1971. பிறந்த நேரம்? 9:20. பகலா இரவாமா? இரவு. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், ரிஷப லக்னம். என்னம்மா கேட்கணும் உங்களுக்காக? வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு வீட்டுல, அதை பத்தி கேட்கலாம். பூர்ணிமாமா கவலைப்படாதீங்க சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நீங்க மனக்குழப்பம் தேவையில்லை. முந்தின கேள்விக்கு பதில் சொல்கிற போதே சொன்னேன், மனசுல ஒரு தெளிவு இருக்கிற போது வாழ்க்கையிலும் தெளிவு பிறந்து விடுகிறது. இப்போ உங்களுக்கு மனம் நிறைய வேதனை, அதனால மனதில் எதையுமே தெளிவாக சிந்திக்க முடியாமல் வாழ்க்கை முழுவதும் கண்ணீராகவே கழிந்து கொண்டிருக்கிறது. எதற்கு இந்த அல்லல்கள்? உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியாக வாழ முடியும். அதற்கு எளிமையான பரிகாரம் உண்டு. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில திருக்கோயில் இல்ல, இருக்கக்கூடிய குளத்திற்கு செல்லுங்கள். அங்க இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு செல்லுங்க. கோயில் குளத்திலே இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்கள். அமைதியாக அங்கே ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்துருங்கள். பிறகு திருக்கோயிலுக்குள்ளே சென்று அங்கே வீட்டிற்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். இப்படி தொடர்ச்சியாக 9 வாரம் செய்யுங்கள். நீங்க எந்த கிழமையில வேணா செய்யலாம். எந்த கிழமையில செய்யறீங்களோ அதே கிழமையில் 9 வாரம் செய்யுங்கள். அப்படி செய்கிற போது உங்கள் மனதிலே நிம்மதி உண்டாகும், காரியங்களில் வெற்றி உண்டாகும். மகிழ்ச்சியாக அடுத்த முறை பேசுவீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். மன கஷ்டம் இருப்பதற்கான காரணங்களை நம்ம பட்டியல் போட்டோம்னாக்க பலருக்கும் முதலிடத்தில் இருப்பது பண கஷ்டம் தான் சார். இந்த பணம் செல்வம் ஈர்ப்பதற்கான வழிமுறை, அதற்கான வேண்டுதல்கள் என்ன இருக்கு சார்? அதாவது பண ஈர்ப்பு விதிகள் இன்றைய ஜோதிட சாஸ்திரம் பல விஷயங்களை பேசுகிறது. ஒருத்தர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பண பரஸ்தானங்கள் என்று இருக்கிறது. அதை போலவே ஜாதகத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது 2வது ஸ்தானம், தனம் பற்றிய ஸ்தானம். அதுதான். அதே மாதிரி தனகாரகன் குரு பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். தனஸ்தானம் நல்லா இருந்தாலும் பணவரவு நல்லா இருக்கும். தனகாரகன் நல்ல பொசிஷன் இருந்தாலும் பணவரவு வரும். இப்படி பணவரவு சரியாக வரவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டுல தினந்தோறும் முதல்ல நெய் தீபம் ஏற்ற வேண்டும். மகாலட்சுமியை வழிபட வேண்டும். வியாழக்கிழமை மாலை குபேர வேளை என்று சொல்கிறோம். அந்த வேளையிலே வீட்டிலே லட்சுமி குபேர பூஜை செய்து கொண்டிருந்தாலும் நல்ல பணம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். வாழ்க்கை வசதி பெருகும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மோகன் பேசுறேன் மேடம். மோகன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சூரத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 28/9/1956. பிறந்த நேரம்? காலையில 7:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை. ஓகே மோகன் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஒண்ணு இல்ல மேடம், கொஞ்சம் தொழில கொஞ்சம் ரொம்ப மந்தமா இருக்கு. அதுதான் என்ன காரணம்? ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். நண்பரே, நீங்கள் பிறந்திருப்பது ஒரு வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம் என்பதுதான் உங்களுடைய நட்சத்திரம், சந்தேகம் இல்லை. இதுல எப்படி பாத்தீங்கன்னா நீங்கள் தேய்பிறை நவமியில பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்துப்படி பாத்தீங்கன்னா இப்ப 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் தற்பொழுது. பொதுவாகவே பெர்மனண்டாவே உங்க ஜாதக அமைப்புல 6ஆம் இடத்துல சனியும் ராகும் சேர்க்கையும் இருக்கிறது. அப்ப தொழில ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பைரவரை வழிபடுங்கள். உங்க வீட்டிலேயே நீங்க பைரவர் படத்தை வச்சு கும்பிடலாம்.
பக்கத்தில் உள்ள ஆலயத்திலே பைரவர் இருந்தால் பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இல்ல ஆலயத்தில் பைரவர் இல்லை என்று சொன்னால் உங்க வீட்டிலேயே பைரவருக்கு நீங்கள் தீபம் ஏற்றி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபட்டு வாருங்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு தெரியும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், பெங்களூர்ல இருந்து தண்டபாணி பேசுறேன். தண்டபாணி சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்க. உங்க டேட் ஆஃப் பர்த்? 14/2/1982. பிறந்த நேரம்? அது தெரியலங்க மேடம். பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? துளாராசி, சுவாதி நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? அதான் இந்த டைம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிசினஸ். சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சார், நீங்கள் பிறந்திருப்பது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் என்பது உங்களுடைய நட்சத்திரம் தான், அது சந்தேகம் இல்லை. இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க தேய்பிறை சஷ்டியில பிறந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே சஷ்டி திதியில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டாலே உங்களுக்கு எல்லையில்லாத ஆற்றல் பெருகும், தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். 2017 நவம்பர் வரை உங்களுக்கு 7.5 நாட்டு சனியுடைய பாதிப்பு இருக்கிறது. அது நீங்கிய பிறகு தொழிலில் அபாரமான வளர்ச்சியை காணப்போகிறீர்கள். கவலை வேண்டாம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க, மனம் அது செம்மையானால் நம்ம வழிபாடுகள் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு. மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அமாவாசை, பௌர்ணமி. இந்த 2 நாட்கள்ல மனதுல ஒரு தெளிவான நிலை நிறைய பேருக்கு இருக்காது இல்லையா? இந்த நாட்களில் குறிப்பாக பிறக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கை, அதனுடைய மனோநிலை எப்படி அமையும்? இப்போ அமாவாசையில பிறந்த குழந்தைகளுக்கு சில நேரங்களிலே மனதிலே நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து விடுகிறது. இந்த எண்ணங்கள் வரக்கூடாது என்று சொன்னால் அமாவாசை அன்றைக்கு பொதுவாக 6 அமாவாசைகளிலே அங்காள பரமேஸ்வரிக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி செய்தாலே மனசுல வரக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் அகன்றுவிடும். அதை போலவே பௌர்ணமியிலே பிறந்தவர்கள் சத்யநாராயண பூஜை செய்வதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டால் இவர்கள் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக இருக்கும். வாழ்க்கையில எந்த இன்னல்களும் வராது, வெற்றிகள் வந்து சேரும். பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், முத்துக்குமார் பேசுறேன் மேடம். முத்துக்குமார் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? மதுரையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/4/87 மேடம். பிறந்த நேரம்? 6:20 மேடம். காலையா மாலையா? மாலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில், கல்யாணம் முடியும். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுடைய கேள்வி என்ன? தொழில், கல்யாணம் கேட்கிறீங்க. சரிங்க. அதாவது உங்கள் ஜாதகப்படி ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், வளர்வரை பஞ்சமியிலே நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல இப்பொழுது உள்ள நிலைமையை பார்த்தீங்கன்னா, நீங்க கன்னியா லக்னம், கும்பத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆகவே 2017 நவம்பரை ஒட்டி உங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று உங்கள் ஜாதகத்திலே இருக்கிறது. இரண்டாவது விஷயம், தொழில் ஸ்தானம் நன்றாக அமைய நீங்கள் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். நீங்க மதுரையில் இருக்கீங்க இல்லையா? அப்படி என்றால் அருகிலே இருக்கக்கூடிய உங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் சித்தரை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வாருங்கள். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், சேலம் மாவட்டம் சூப்பர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 31/5/1974 மேடம். பிறந்த நேரம்? விடியற்காலை 1:10 AM. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, கும்பலக்கணம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? மேடம், எனக்கு 2 கேள்விக்கு ஒரு பதில் தெரியும் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இப்போ நான் வேலைக்கு போயிட்டு மேடம் நின்றுட்டேன். புதுசாக தொழில் தொடங்காது, எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தானே கொஞ்சம் தெளிவுபடுத்தும் மேடம். ரெண்டாவது தான் வீடு எங்க இந்த பாரம்பரிய பூர்வீகத்தில் இருக்கிறேன். இதை கொஞ்சம் இடமாட்டு செய்யலாமா, இங்கே இருக்காம தெரிஞ்சுக்கலாம் மேடம். கண்டிப்பா 2 கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் கணித்து சொல்வாரு, கேட்கலாம். நண்பரே, உங்களுக்கு பதட்டம் தேவையில்லை. முதல்ல மனதை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கணும். இதுல நீங்க மனக்குழப்பம் தற்பொழுது உள்ள காலகட்டத்திலே உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, வரக்கூடிய பௌர்ணமி அன்று அருகிலே இருக்கக்கூடிய ராகவேந்திரர் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டு விட்டு வாருங்கள். மனதிலே ஒரு தெளிவு உண்டாகும். இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் எல்லாம் நல்லபடியாக அமைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிள்ளையாரை வழிபடுங்க. தொடர்ச்சியாக ஒரு 14 வெள்ளிக்கிழமைகள் பிள்ளையாரை வழிபட்டு விட்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து மற்றும் ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.